அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி டேட் என்னென்னா ஜூலை 12, 2026ங்க. 12/7/2026. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல் கேள்விங்க, இடமிருந்து வலம். விவாகரத்து வழக்குகளில் அடிபடும் தொகை. நடிகை லட்சுமி நடித்த முதல் திரைப்படம். விவாகரத்து அப்படின்னா ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒருத்தவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஜீவனாம்சம். ஆக்சுவலாக ஒருத்தவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை பராமரிப்புக்காண்டி வாங்கக்கூடிய தொகை தான் ஜீவனாம்சம்னு சொல்லுவோம். 1968 லட்சுமி நடித்த முதல் திரைப்படமும் ஜீவனாம்சம் தான். 2 மேலேருந்து கீழே. முதல் மரியாதை திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுக்கு மனைவியாக நடித்தவர். சிவாஜிக்கு மனைவியாக நடித்தவர் யாருன்னா வடிவுக்கரசி தாங்க. வடிவுக்கரசி ஃபஸ்ட் கிளாஸ் மூவிங்க. வில்லேஜ் பேஸ்டு. 1985 வந்த படம். ஓகேங்களா? சிவாஜி ராதா நடிச்சுப்பாங்க. ஓகே. 3 மேலேருந்து கீழே. என்ன? சேல ஆன்ஸுக்கு வீழ்ச்சின்னா இந்த நம்ம ஷேர் மார்க்கெட்டில் கீழே இன்றைக்கி வீழ்ச்சி மாரி கோடு போடுவாங்கல்ல, அது என்னன்னு சொல்லுவாங்க? அழிவுன்னு சொல்லலாம். வந்ததுக்கனால சரிவுங்கிறது தான் பெஸ்ட்டு வேர்டாக இருக்கும். ஓகேங்க. 6 இடமிருந்து வலம். என்ன? 6 இடமிருந்து வலம். 8 கிராம் தங்கம். 8 கிராம் தங்கத்தை என்னென்னு சொல்லுவோம்? ஒரு சவரன்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே நடுவில் வந்திருக்கனால பவுன். ஒரு பவுன் அப்படிங்கிறது 8 கிராம் தங்கம். சரிங்க. 10 இடமிருந்து வலம். என்ன? நிலநடுக்கம். நிலநடுக்கம்னா இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவீங்கன்னா எர்த்குவேக் அப்படின்னு சொல்லுவோம். எர்த்குவேக்னா என்னென்னு சொல்லுவோம்னா பூகம்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க. இப்போ 8 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? எதிர்பாராமல் ஏற்படும் அச்சம் தரும் சூழல். இதுக்கு ஹிண்ட் என்னென்னா 14 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். 2வது பாக்கு 14 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். டேஷ் கண்டால் தூர விலகு. துஷ்டனை கண்டால் தூர விலகு தானே நம்ம சொல்லுவோம். சரிங்க. 14க்கு நான் உங்களுக்காண்டி தான் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். நான் ஆன்சர் செக் பண்ணேன். துஷ்டனை கண்டால் தூர விலகு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது தீய எண்ணம் கொண்டவர்களை கண்டால் தூர விலகு தான் சொல்ல முடியும். ஆனால் துஷ்டனை அப்படிங்கிறதுக்கு எழுதுறதுக்கு இடமே இல்லையாங்க. இந்த இடம்லாம் ஷேடோ அடிச்சிட்டாங்க. ஓகே. துஷ்டனை கண்டால் தூர விலகு. ஓகே. பேக்கில் உள்ள இங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்லியாச்சு. தீய எண்ணம் கண்டவர்களை வந்தால் அவங்க கிட்ட கண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. 8 மேலேருந்து கீழே. என்ன? எதிர்பாராமல் ஏற்படும் அச்சந்தம் சூழல் அப்படின்னா பாருக்கு தூக்குங்க. ஆபத்துன்னு சொல்லலாமா? ஓகே. ஓகேங்க. அடுத்து 13 இடமிருந்து வலம். என்ன? பேனாவின் உள்ளே இருப்பது. மையின்னு சொல்லுவீங்க. ஆனால் 2வது எழுத்து சி. நீங்கள் தினமில் சால்வ் பண்ணுறீங்கன்னா அது உடனே சொல்லிடுவீங்க மசி. மசினா இங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 13 மேலேருந்து கீழே. என்ன? வயதில் குறைந்தவர்கள் பெரியவர்களுக்கு அளிக்க வேண்டியது. வயசில் கம்மியானவங்க பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னது? மரியாதை. சின்னவங்க பெரியவங்களுக்கு எப்போவுமே என்ன பண்ணணும்? மரியாதை கொடுக்கணும். ஓகேங்க. 18 இடமிருந்து வலம். என்ன? துணிவு முக்கியவன். இதை சால்வ் பண்ணணும்னா 15 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். சிறிய அல்ல, சின்னது கிடையாது, பெரிய அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ தைரிய அப்படின்னு வருது.
17 மேலேருந்து கீழே என்ன? 2 பாகங்களாக எடுக்கப்பட்ட பிரபல திரைப்படம் பாகு டேஷ். 2 பாகமாக எடுக்கப்பட்ட படம் பாகுபலி. ஓகேங்க. அப்போ துணிவு மிக்கவனை வந்து என்னன்னு சொல்லலான்னா, இவ்வளோ ஹிண்ட் வந்தாச்சுங்க, தைரியசாலின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம அடுத்து இந்த சைடு வந்துடுவோம். 5 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் புகினும் கற்கை நன்றே. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாலும் கல்வியை சொல்லிக் கொடுத்த வேண்டும், அழியாத செல்வமாக கல்வி இருக்கும். இதை சொன்னது யாருன்னா வெச்சி வேட்கை, அதாவது நருந்தொகையில் சொன்னாங்க, அதிவிய ஆமல் பாண்டியன் அவர்கள் சொன்னது. ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன? நாக்கில் சுரக்கும் தண்ணீர் போன்ற திரவம். நாக்கில் சுரக்கக்கூடிய தண்ணீர் போன்ற திரவம் அப்படின்னு கேட்டால் உமிழ் நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே இச்சு வந்ததுனால எச்சில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. 9 இடமிருந்து வலம் என்ன? அந்த மலரின் நறுமணம் டேஷ் மிதந்து வந்தது. பூவோட ஸ்மெல் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுல தான் வரும். ஸோ பூவோட மனம் வந்து எதில் மிதந்து வந்தது? காற்றில் மிதந்து வந்தது. ஓகே. 7 மேலேருந்து கீழே என்ன? இச்சுக்கு நெய்யுக்கு. தாயின் தங்கை சித்தி, தந்தையின் 2வது மனைவி. 2மே சித்தி தான், ஆனால் வேற மாதிரி சொல்லணும்னா சிச்சன்னை அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? இறைவன், கடவுள். 2வது எழுத்து டேக்கு ஆல்ரெடி கடவுள். ஓகேங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? இன்னில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கர்நாடக மாநிலத்தில் அதிகம் பேசப்படும் மொழி. கர்நாடக மாநிலத்தில் அதிகம் பேசப்படும் மொழி அப்படின்னு கேட்டால் என்ன? கன்னடம். பதில் என்ன? கன்னடம். 11 மேலேருந்து கீழே என்ன? முன்னொரு காலத்தில் காம்போஜம் என அழைக்கப்பட்ட நாடு. காம்போஜம் அப்படின்னா உடனே சொல்லிடுவாங்க எல்லாருமே, கம்போடியா. பதில் என்ன? கம்போடியா. ஓகேங்க. 17 இடமிருந்து வலம் சால்வ் பண்ணுவோம். இல்லில் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. மேடு, இதுக்கு எதிர் சொல். மேட்டு பகுதிக்கு எதிர் சொல் என்னென்னா பள்ளம். சரிங்க. 14 மேலேருந்து கீழே 3 எழுத்து. சிலம்பரசன் பெயர் சுருக்கம். டிஆர் பையன் எஸ்டிஆர்னு சொல்லுவோம், இங்கே சிம்புன்னு சொல்லுவோம். ஓகேங்க. கடைசி கேள்விங்க. 19 இடமிருந்து வலம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கிழக்கின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்பட்ட நகரம். மகாராஷ்டிராவில் ஈஸ்ட் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னன்னு சொன்னாங்கன்னா புனே. 1950 ஜவஹர்லால் நேரு வந்து புனேக்கு இந்த பட்டம் கொடுத்தார்கள், கிழக்கின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்லி. இதுதான் இன்றைய பதில்கள். எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றிங்க. ஆன்மீகம் அறிவோமா, காலத்தின் கட்டாயம், விவேகானந்தர் சொன்னது. ஓகேங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அகெயின் ரீசார்ஜ் தேவையில்லாத பேட்ரி. ஓகேங்களா? இதே வீடியோ பாஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அகெயின் கடைசி தூசி புயல் எதிர்ப்பு, காகித பை தினம், நெகிழி பையை மறுங்கள். ஓகே, நன்றிங்க.